கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். आज हम गलातियों 5वां अध्याय के 22वें वचन को पढ़ेंगे. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இந்த வசனத்தில் நாம் ஆவின் கனியை குறித்து பார்க்கிறோம். इस वचन में आत्मा के फल के विषय में हम पढ़ते हैं. ஆவின் கனி குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது இன்னைக்கு நம் விசுவாசத்தை குறித்து விசேஷமாய் வாசிப்போம். आज विशेषकर आत्मा का फल विश्वास के बारे में हम देखेंगे. இது குறித்து ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று பார்க்கிறோம். और अंग्रेजी में हम पढ़ते हैं विश्वास योग्यता. அதோடைய அர்த்தம் என்றால் தமிழில் உண்மை உள்ள ஒரு தன்மை என்று பார்க்கிறோம். विश्वास योग्य मतलब जो सच्चा है. ஆனால் ஹிந்தியிலும் தமிழில் வாசிக்கும் போது மாத்திரம் விசுவாசம் என்று பார்க்கிறோம். लेकिन तमिल और हिंदी में हम विश्वास ऐसे पढ़ते हैं. ஆனால் ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருந்தால்தான் அவன் எல்லா நிலைமையிலும் கர்த்தருக்காக உண்மை உள்ளவனாய் இருக்க முடியும். लेकिन एक व्यक्ति के अंदर अगर विश्वास है तभी वो हर समय में हर परिस्थिति में विश्वास योग्य रह सकता है. ஆக இந்த ஆராதனையில் விசுவாசத்தை குறித்தும் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை குறித்து கூட நாம் பார்ப்போம். इसलिए आज इस आराधना में हम विश्वास और विश्वास योग्यता के बारे में हम देखेंगे. அப்போ ஆவின் கனி விசுவாசம் என்றால் ஒரு மனுஷன் நான் ஆவிக்குரியவன் என்று சொன்னால் அவனுக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு காரியம் விசுவாசம் காணப்பட तो வேண்டும். अगर कोई कहता है कि मैं आत्मिक हूँ तो उसके अंदर विश्वास का होना जरूरी है. இந்த ஆவின் கனியை நாம் ஒரு நாளும் கூட பிரித்து பார்க்க முடியாது. ये जो आत्मा का फल है उसे हम अलग अलग कर देख नहीं सकते. அன்பை வித்தியாசப்படுத்தி மாத்திரம் அந்த தயவு நற்குணத்தை ஒரு பக்கமா வைக்க முடியாது. हम प्रेम को एक तरफ और दया को दूसरी तरफ नहीं रख सकते. ஏனென்றால் அன்பு இருக்கிறவன் தான் தயவை காட்ட முடியும். क्योंकि जो प्रेम करता है वही दया भी दिखा सकता है. அன்பு இருக்கிறவன் தான் மற்றவர்களுக்கு நல்ல குணத்தோடு அவன் வாழ முடியும். जो प्रेम करता है वही दूसरों के लिए अच्छा भी करता है. அவன் நன்மைகளை செய்ய முடியும். वो दूसरे के लिए भलाई करता है. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு விசுவாசம் இருந்தால் தான் அன்பாகவே இருக்க முடியும். लेकिन सबसे बड़ा अगर विश्वास हमारे अंदर है तभी आप प्रेम दिखा सकते हैं. ஆகிய இந்த வசனத்தில் ஆவின் கனிகள் என்று பார்க்காமல் ஆவின் கனியோ என்று சொல்லி இது எல்லாமே அந்த ஒரு கனிக்குள்ள நாம் பார்க்க और इसलिए उस वचन में आत्मा के फल नहीं लेकिन एक ही आत्मा का फल ऐसे कहा गया है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு விசுவாசம் என்று பார்க்கும்போது விசுவாசம்னா என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். आज हम समझे कि ये विश्वास क्या है. விசுவாசம்னா என்னது? विश्वास क्या है. எபிரேயர் 11 முதலாவது வசனத்தில் வாசிக்கும் போது அது நம்பப்படுவர்களின் உறுதி என்று பார்க்கிறோம். इब्रानियों 11 अध्याय के पहला वचन में हमारी जो आशा का जो निश्चय है वही विश्वास है. விசுவாசத்துக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்போது ஏதாவது நான் நம்பும்போது அதுல ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருப்பது தான் விசுவாசம் என்று அறிந்து கொள்ள और वहाँ வேண்டும். पर विश्वास का जो वहाँ पर मीनिंग दिया हुआ ऐसा कहा गया कि अगर किसी बात पर आप आशा करते हैं उसका जो निश्चय है वही विश्वास है. அதுல ஒரு 100% நம்பிக்கை இருக்க வேண்டும். उस पर 100% आशा या भरोसा आपको रखना है. இப்படிதான் நடக்கும் அதுதான் மீன்ஸ் அந்த நம்பிக்கை இருக்கும்போது அது விசுவாசம் என்று பார்க்கிறோம். जब आपके अंदर ऐसा आशा है कि वो जरूर होगा तो वही आपका विश्वास ஒரு है. சந்தேகம் இல்லாமல் அது நடக்காது இது நடக்கல அப்படிதான் நடக்கும் என்று அந்த 100% நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையின் உறுதி தான் விசுவாசம் என்று பார்க்கிறோம். बिना किसी संदेह का जब आप आशा करते कि जरूर आपके जीवन में होगा वही विश्वास है. இரண்டாவது அந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? और उस वचन में दूसरी बात हम क्या देखते हैं. காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று பார்க்கிறோம். अनदेखी वस्तुओं का जो निश्चय है. கண்டு விசுவாசிக்கிற ஒரு காரியம் அல்ல. विश्वास जो है देखकर विश्वास करना नहीं. அது கண்ணுக்கு காணாமல் இருந்தாலும் கூட அதுல ஒரு உறுதியான நிச்சயம் இருக்கும்போது அதுதான் விசுவாசம். चाहे हम उसे देख नहीं पाते लेकिन फिर भी हम उस पर आशा रखते वही विश्वास है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிப்பட்ட விசுவாசம் நம் கர்த்தர் ஒவ்வொரு பேருக்கும் நமக்கு கொடுத்திருக்கிறார். आज ऐसा विश्वास परमेश्वर ने हर एक के लिए दिया है. அந்த தோமாவை போல கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. और उस तोमा के जैसे देखकर विश्वास करने वाले नहीं. நாமோ காணாமல் விசுவாசிக்கிறதுனால நம் கர்த்தருடைய பார்வையில பாக்கியவான்கள். लेकिन आज हम बिना देखे परमेश्वर पर विश्वास करते इसलिए हम धन्य हैं. ஆனால் அப்படி காணாமல் விசுவாசிக்கும் போது மற்ற ஜனங்கள் அவிசுவாசிகள் நம்மளை பார்க்கும்போது लेकिन जब हम ऐसे परमेश्वर पर विश्वास करते तब दूसरे विश्वासी जो हमें देखते दूसरे लोग हमें देखते हैं அவர்களுக்கு ஒரு புரியாத ஒரு காரியமா இருக்கலாம். तब वो शायद वो समझ नहीं पाते. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியமா இருக்கலாம். वो इस बात को स्वीकार नहीं कर पाते. நிந்திக்கிற ஒரு காரியமா இருக்கலாம். वो शायद मजाक उड़ाते हैं. என்றால் அவிசுவாசிகள் மற்ற புறஜாதிகள் அவர்கள் கண்டு விசுவாசிக்கிறவர்கள். क्योंकि जो अविश्वासी वो देखकर विश्वास करते हैं. ஆராதிக்கிற நாமும் காணாமல் விசுவாசிக்கிறோம். लेकिन आज हम बिना देखे विश्वास करते हैं. அதுல ஒரு உறுதியான நிச்சயம் விசுவாசம் நமக்கு இருக்கிறது. और उस पर हमारा जो आशा है वो निश्चय है. ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதலாவது வசனத்துல கர்த்தர் அப்படிதான் இந்த ஆபிரகாம் இடத்துல சொன்னார். और उत्पत्ति 12 अध्याय के पहला वचन में परमेश्वर ने अब्राहम से कहा था. ஒரு தேசத்தை குறித்து சொல்லுகிறார். நீ இந்த இருக்கிற இடத்தை விட்டு தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். परमेश्वर ने उससे कहा कि तू अपने पिता के घर को छोड़ और उस देश में जा. எங்க போக சொல்லுகிறார்?
कहाँ पर जाने को कहा था அந்த அந்த இடத்துக்கு ஒரு பேரை சொல்லவில்லை. वहाँ पर उस देश का कोई नाम नहीं அந்த बताया இடத்துக்கு இத்தனை நாட்கள் நீ பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. परमेश्वर ने ये नहीं कहा कि कितने दिन तुझे यात्रा करना है அந்த இடத்துல இப்படிப்பட்ட இந்த பாஷைகள் பேசுகிற ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லவில்லை. वहाँ पर उस जगह पर ये भाषा बोलने वाले लोग हैं वो परमेश्वर ने नहीं बताया அங்கே இப்படிப்பட்ட வசதிகள் இருக்கும் என்று சொல்லவில்லை. वहाँ पर सारे फैसिलिटीज ऐसे परमेश्वर ने नहीं बताया ஒன்றும் சொல்லாமல் மாத்திரம் சொல்றார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நீ எல்லாம் விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். लेकिन परमेश्वर ने केवल उसे कहा कि मैं जिस देश को दिखाऊंगा उस देश में जा और तेरे पिता के घर को तू छोड़ ஆனா 4வது வசனத்துல கர்த்தர் அப்படி சொல்லும்போது இந்த ஆபிரகாம் சொன்னபடி அவர் புறப்பட்டு போனார். जैसे परमेश्वर ने कहा वैसे अब्राहम सुनकर गया அப்ப அவருக்கு என்ன இருந்தது? तब अब्राहम के पास क्या था அவருக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மேல ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. परमेश्वर के बातों पर उसका एक बड़ा विश्वास था கண்டு விசுவாசிக்கிறவர் அல்ல, वो देखकर विश्वास नहीं कर रहा அங்க था என்ன இருக்கிறது அதெல்லாம் அறிந்து விசுவாசிக்கிறவர் அல்ல. उस जगह पर क्या है वो सब देखकर विश्वास नहीं कर रहा था கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னவர். जिस परमेश्वर ने कहा कि मैं तुझे आशीष दूंगा 2-3 வசனத்துல கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். दूसरा तीसरा वचन में परमेश्वर ने प्रतिज्ञा दी कि मैं तुझे आशीष करूंगा அப்படியே விசுவாசித்து அவர் புறப்பட்டு போனார். और इसलिए अब्राहम उस बात पर विश्वास किया और आगे बढ़ा ஹalleluya. हालेलुया இன்னைக்கு ஒருவேளை நாம் ஒரு வீட்டை மாறி வேற வீட்டுக்கு போவோம் என்றால், आज अगर हम एक घर छोड़कर दूसरे घर में जाते हैं இல்ல ஒரு வேலை விட்டு வேற வேலை தேடி போவோம் என்றால், या एक नौकरी छोड़कर दूसरी नौकरी में जाते சில हैं பேர் இன்டர்வியூல பாஸ் ஆவாங்க, ஆனாலும் கூட யோசிப்பார்கள் அங்க எப்படி டிராவலிங் ஈஸியா இருக்குமா, कुछ लोग इंटरव्यू क्लियर करते हैं उसके बाद सोचते कि वहाँ पे जो ट्रैवलिंग वो इजी होगा அங்க டைமிங்கை யோசிப்பார்கள். उस नए जो नौकरी का टाइमिंग के बारे में सोचते இந்த हैं வீடு மாறி போகும்போது अनेक காரியங்கள் நாம் சிந்திக்கலாம். जब हम घर बदलते तभी भी हम बहुत सारी चीजों को सोचते ஆனால் हैं ஆபிரகாம் காணாமல் எதுவும் யோசிக்காமல் கர்த்தர் சொன்னார் என்று அவன் விசுவாசித்து அவர் போனார். लेकिन अब्राहम ने कुछ नहीं सोचा लेकिन परमेश्वर ने कहा उस बात पर वो विश्वास कर बढ़ा யோசித்து பாருங்க, பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் கேட்டிருப்பார்கள் என்றால், सोचिए अगर बाजू में पड़ोस लोग उससे पूछे होंगे நீ எல்லாம் கட்டிட்டு எங்க போகிற என்று கேட்டிருப்பார்கள் कि तू என்றால், सारी चीजों को लेकर कहाँ जा रहा है ஆபிரகாம் என்ன பதில் சொல்லிருக்கலாம்? तब अब्राहम क्या कह सकता था ஒரு பதில் கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம். उसके पास कोई भी उत्तर नहीं था அவருக்கே தெரியாது, கர்த்தர் எனக்கு சொன்னார் என்று சொல்லிருக்கலாம். क्योंकि उसे ही नहीं पता था वो कहाँ जा रहा है அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் ஜனங்களிடத்தில் நாம் சொல்லும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயமா तो இருக்கலாம். आज जैसे जब हम ऐसे बातों को लोगों से कहते तब वो लोग स्वीकार नहीं कर पाएंगे அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். आज परमेश्वर ऐसा ही विश्वास हमें भी दिया है ஹalleluya. हालेलुया ஒரு ரட்சிக்கப்பட்டவன் இல்ல விசுவாசி என்று சொல்லுகிற அவருக்கு என்ன விசுவாசம் இருக்க வேண்டும்? और एक व्यक्ति जो कहता है कि मैं विश्वासी उसके अंदर कैसा विश्वास होना चाहिए ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள ஒரு 3 முக்கியமான ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். एक आत्मिक मनुष्य के अंदर 3 प्रकार के विश्वास होने चाहिए முதலாவது விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும்? सबसे पहला कैसा एक विश्वास उनके अंदर होना चाहिए எபிரேயர் 11:6வது வசனத்துல ஆவிக்குரியவன் சொல்றவன் அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் அவர் உண்டு என்ற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். इब्रानियों 11:6 में हम पढ़ते जो कहता है कि मैं विश्वास करता हूँ उसके अंदर ये विश्वास होना चाहिए कि परमेश्वर है தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். उसे विश्वास करना है कि परमेश्वर है அவர் ஏதோ இருந்தார் இப்போ இல்ல அப்படி அல்ல. वो परमेश्वर पहले था अभी नहीं ऐसा அந்த नहीं மோசே இடத்துல சொல்லும்போது அவருடைய பெயரை சொல்கிறார், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். मूसा से परमेश्वर ने कहा कि मैं जो हूँ मैं सो हूँ I am who I am. मैं जो हूँ वो सो हूँ I am unchanging God, மாறாத கர்த்தர் என்று சொல்லுகிறார். कहता कि मैं ना बदलने वाला परमेश्वर हूँ அநாதி தேவன் என்று சொல்லுகிறார். कहता कि मैं अनंत परमेश्वर हूँ நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் என்று அவர் சொல்லுகிறார். कहता कि मैं कल आज और युगान युग ना बदलने वाला परमेश्वर அப்படி அநாதி தேவன் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். आज वैसे एक जीवित परमेश्वर अनंत परमेश्वर की हम आराधना करते हैं ஹalleluya. हालेलुया எத்தனை பேர் ஜீவனுள்ள தேவனை நான் तो ஆராதிக்கிறேன்? कहते कि जीवित परमेश्वर की हम आराधना करते हैं அநாதி தேவனை நான் उस ஆராதிக்கிறேன். अनंत परमेश्वर की हम आराधना करते அந்த हैं விசுவாசம் ஆவிக்குரியவன் சொல்லுகிற ஒவ்வொரு பேருக்கும் அந்த விசுவாசம் இருக்க जो வேண்டும். कहता है कि मैं आत्मिक हूँ उसके अंदर वो विश्वास का होना जरूरी है ஆனால் 1 கொரிந்தியர் 6:19வது வசனத்துல பவுல் இன்னும் ஆழமாய் போய் சொல்லுகிறார். और पहला कुरिन्थियों 6 के 19 में पौलुस कहता है மீன்ஸ் புதிய ஏற்பாடு விசுவாசிகளை சொல்லும்போது கொரிந்தியர் சபை விசுவாசிகளை சொல்லும்போது उस कुरिन्थ कलीसिया के विश्वासी से कहता है இன்னைக்கு கர்த்தர் மீன்ஸ் ஆவியானவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். वो पूछता है कि पवित्र आत्मा कहाँ है அவர் சொல்றாங்க சரீரம் தான் தேவன் தங்கி இருக்கிற ஒரு ஆலயமா இருக்கிறது. वो पूछता है क्या तुम नहीं जानते कि तुम्हारा शरीर जो है पवित्र आत्मा का मंदिर है அவர் ஒரு ஆலயத்துல ஒரு மனுஷன் கட்டின ஒரு ஆலயத்துல மாத்திரமல்ல, और परमेश्वर केवल किसी इमारत में किसी मंदिर में नहीं அவர் எங்க இருக்கிறார்? वो कहाँ पर रहता है எத்தனை பேர் சொல்றாங்க அவர் எனக்குள்ள வாசம் कितने இருக்கிறார்? कहते हो परमेश्वर
मेरे अंदर है। பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? वो पवित्र आत्मा कहाँ है? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள்ள வாசமா இருக்கிறார்? कितने लोग कहते हो परमेश्वर मेरे अंदर है? ஹalleluya. हालेलुया। அது விசுவாசிகள் மாத்திரம் கருத்து சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம். जो विश्वास करते हैं हाथ उठाकर कहे पवित्र आत्मा मेरे अंदर है। ஹalleluya. हालेलुया। ஆனால் இந்த சபை விசுவாசத்தை சொல்லும்போது அவர் சொல்கிறார் நீங்க மறந்து விட்டீர்களா அறியீர்களா என்று கேட்கிறார். लेकिन उस कलीसिया के विश्वासी जो पूछता है क्या तुम नहीं जानते कि पवित्र आत्मा तुम्हारे अंदर है? அப்ப சாத்தான் சொன்னா விசுவாசியுடைய வாழ்க்கையில கூட அப்படி ஒரு வாழ்க்கையை கொண்டு வர முடியும். तो शैतान कुछ समय विश्वासी के जीवन में भी ऐसी परिस्थिति को लेकर आता है। ஆவிக்குரியவன் சொன்னாலும் கூட சபைக்கு வருகிறேன் என்று சொன்னாலும் கூட वो अगर अपने आप को आत्मिक कहता है और कलीसिया में आता है फिर भी நான் தான் தேவனுடைய ஆலயத்தை மறந்து போக அவன் अनेक நேரம் வைக்கிறான். और शैतान हमें उस परमेश्वर के मंदिर को भूलने के लिए रखता है। अनेक நேரத்தில் அவர் எனக்குள்ள வாசமா இருக்கின்ற நம்பிக்கை இல்லாமல் அவன் ஆக்குகிறான். और बहुत बार हम भूल जाते कि वो पवित्र आत्मा हमारे अंदर है। ஆகையால் இந்த விசுவாசிகள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? और इसलिए वो जो विश्वासी कैसा जीवन जी रहे थे, நாம் கர்த்தருடைய ஆலயம் என்று அந்த சரியான விசுவாசம் இல்லாமல் இருக்கிறதுனால उनके अंदर वो सही विश्वास नहीं था कि हम पवित्र आत्मा के मंदिर है। இந்த கொரிந்திய சபை விசுவாசிகள் பாவத்திலும் அசுத்தத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். वो जो करिन्थ कलीसिया के जो विश्वासी पाप और अशुद्धता में जी रहे थे, நாங்கள் விசுவாசிகள் சொன்னாலும் கூட மீன்ஸ் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். वो विश्वासी कह रहे थे लेकिन परमेश्वर जो नहीं चाहता था वैसा एक जीवन वो जी रहे थे। ஹalleluya. हालेलुया। நான் எத்தனை பேர் சொல்றேன் நான் ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு விசுவாசத்தோட வாழ்வேன். நான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஆலயம் लोग कहते हैं कि मैं हर दिन बड़े विश्वास के साथ जीऊंगा क्योंकि पवित्र आत्मा का मंदिर मेरा शरीर है। பக்கத்துல பார்த்து நீங்க தான் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஒரு ஆலயமா இருக்கிறீங்க. बाजू में देखकर कहे आप ही पवित्र आत्मा रहने वाला स्थान है। ஹalleluya. हालेलुया। அப்படி ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட வாழ்கிற ஒரு மனுஷன் और ऐसा जो विश्वास के साथ जीता है அவன் எப்பொழுதுமே ஒரு பரிசுத்தத்தோட வாழுவான். वो हमेशा पवित्रता के साथ ही ஒரு जिएगा। தேவ பயத்தோட வாழுவான். वो हमेशा परमेश्वर के भय से அந்த जिएगा। யோசேப்பு போல எப்பொழுதும் அவன் சிந்திப்பான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொல்லாப்பை கர்த்தருடைய பார்வைக்கு நான் எப்படி செய்ய முடியும்? यूसुफ के समान हमेशा वो सोचेगा कि मैं परमेश्वर के विरुद्ध में इतना बड़ा पाप कैसे करूं? ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயத்தோட நான் எப்படி செய்ய முடியும்? परमेश्वर का जो मैं मंदिर मेरा शरीर है उसमें मैं कैसे इन पाप को करूं? அப்போ அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த மனுஷன் பரிசுத்தமாய் வாழ முடியாது. लेकिन अगर एक व्यक्ति के अंदर ऐसा विश्वास नहीं है तो कभी भी वो पवित्र जीवन नहीं जी सकता। இரண்டாவது அவர் உண்டென்று விசுவாசிக்காத ஒரு மனுஷன் और दूसरी बात जो परमेश्वर है उस बात पर विश्वास नहीं करता, அவன் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பான். वो प्रार्थना के लिए महत्व नहीं दे पाता ஏனென்றால் அவனுக்கு ஒரு சரியான விசுவாசம் இல்லாமல் இருக்கும் என்றால் உண்டென்று விசுவாசிக்காமல் இருப்பான் என்றால் क्योंकि उसके अंदर अगर विश्वास नहीं है कि परमेश्वर है, கர்த்தர் இருக்கிறார் என் ஜெபத்தை கேட்பார் பதில் தருவார் என்று அவன் விசுவாசிக்க முடியாது. तो परमेश्वर है वो मेरी प्रार्थना को सुनेगा उस बात पर वो विश्वास नहीं करेगा। ஆகையால் ஒருவேளை சபை கூடி வரும்போது ஜெபித்தாலும் கூட और इसलिए शायद कलीसिया में आते तब वो प्रार्थना करते होंगे மற்ற இடநாள் கூட்டத்தில் ஜெபித்தாலும் கூட और दूसरे सभाओं में भी प्रार्थना करते हैं, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஜெபம் இல்லாமல் अनेक பேர் காணப்படலாம். लेकिन व्यक्तिगत जीवन में वो प्रार्थना नहीं कर पाते हैं। என்றால் சரியான விசுவாசம் அவர் பலன் அளிப்பார் அவர் ஜெபத்துக்கு பதில் தருவார் என்ற விசுவாசம் இல்லாமல் இருக்கும் என்றால் क्योंकि उनके अंदर वो सही विश्वास नहीं कि परमेश्वर उनके प्रार्थना को सुनकर उत्तर देगा, அவர்கள் ஜெபிக்காமல் இருப்பார்கள். इसलिए वो प्रार्थना नहीं करते। ஹalleluya. हालेलुया। அப்போ ஜெபிக்கிறது கூட என்ன வேணும்? इसलिए प्रार्थना करने के लिए भी क्या ஒரு चाहिए? சரியான விசுவாசம் வேணும். एक सही विश्वास का होना जरूरी है। அவர் உண்டென்று விசுவாசித்து அவர் பலன் அளிக்கிறவர் அவர் கேட்டு பதில் தருகிறவர். वो परमेश्वर है और हमारे प्रार्थना को सुनकर उत्तर देता है। விசுவாசுடன் நான் ஜெபிப்பேன். किन लोग कहते हैं विश्वास के साथ प्रार्थना करूंगा। ஆராதிக்க கூட விசுவாசம் வேணும். आराधना करने के लिए भी हमें विश्वास की அவர் जरूरत है। உண்டென்று நம்பி விசுவாசிக்கிறவர்கள் மீன்ஸ் வித்தியாசமாய் ஆராதிப்பார்கள். और जो विश्वास करते हैं कि वो परमेश्वर है तो वो अलग तरीके से प्रार्थना करेंगे, அவர்கள் கட்டாயத்தோடு ஆராதிக்க மாட்டார்கள். किसी जबरदस्ती के कारण वो प्रार्थना नहीं करेंगे। அவர்கள் கை தட்டும் போது இல்ல ஸ்தோத்திரிக்கும் போது இல்ல பாடல் பாடும் போது जब वो गीत गाते, जब वो परमेश्वर की स्तुति करते हैं, ஒரு உணர்வோடு பாடுவார். நான் பாடுவது அவரை உயர்த்துவதற்காக நான் तब பாடுவேன். वो एक विश्वास के साथ करते हैं कि मैं जब परमेश्वर की आराधना करता हूँ मैं उसके लिए कर रहा हूँ। அவர் இருக்கிறார் அவர் இது எல்லாவற்றுக்கும் அவர் பாத்திரர் என்று அறிந்து அவர்கள் वो ஆராதிப்பார்கள். परमेश्वर है और मेरी स्तुति के योग्य वो परमेश्वर है इसलिए वो आराधना करेंगे। ஆனால் அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கும் என்றால் लेकिन अगर विश्वास उनके अंदर नहीं है ஏதோ தானோ வந்து போனது போல காணப்படலாம். तो केवल बस नाम के लिए आकर जाते கர்த்தரை हैं, கனம் பண்ணி கர்த்தரை உயர்த்துகிற ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். वो परमेश्वर की महिमा स्तुति नहीं कर पाते। ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்க ஒரு வாழ்க்கை காணப்படலாம். आत्मा और सच्चाई से परमेश्वर की आराधना नहीं कर पाते। கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பேர் விசுவாசோடு அவரை ஆராதிக்க பார்க்க விரும்புகிறார். लेकिन आज परमेश्वर हम हर एक को विश्वास के साथ उसकी आराधना करना देखना चाहता है। முதலாவது பார்த்தோம் என்ன விசுவாசம் இருக்க வேண்டும். पहले हमने देखा कैसा विश्वास होना चाहिए। அவர் உண்டென்று ஒரு நல்ல சரியான விசுவாசம் இருக்க வேண்டும். परमेश्वर है उस बात पर विश्वास करना ஏதோ जरूरी है। தூரமா இருக்கிறார் என்று அல்ல. वो परमेश्वर कहीं दूर नहीं, நம்ம ஒவ்வொருக்குள்ள வாசமாய் இருக்கிறார். लेकिन वो हमारे अंदर वास करता है, அவர் நமக்குள்ள வாசம் இருக்கிறார். वो हमारे अंदर वास करता है। இரண்டாவது என்ன விசுவாசம் இருக்க और வேண்டும். दूसरी बात कैसा विश्वास होना चाहिए। எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்தில் यिर्मयाह 32वां
अध्याय के 27 वचन में எரேமியா 32:27 வசனத்துல और यिर्मयाह 32वां अध्याय के 27 वचन में கர்த்தர் சொல்கிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று கேட்கிறார். परमेश्वर कहता है कि मेरे लिए क्या कुछ भी कठिन है। ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுங்க, என்னால் முடியாது என்று சொல்லத்தக்க ஒரு காரியம் இருக்கிறதா? वो पूछता है क्या मेरे लिए कुछ भी असंभव है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த 17வது வசனத்துல அந்த எரேமியா கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். 17 वचन में यिर्मयाह परमेश्वर को देखकर कहता है। 17வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 17 वचन में क्या पढ़ते हैं? கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பல்லத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்கிறார், அவர் அறிந்து உணர்ந்து சொல்கிறார், உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. वो कहता है कि तेरे लिए कोई काम कठिन नहीं है। நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். तू सर्वशक्तिमान परमेश्वर है। வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். आकाश और पृथ्वी को बनाया है। எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கினீர். सब कुछ तू नहीं बनाया है எல்லாம் உம் கரத்தின் கிரியை என்று அறிந்த और सब कुछ तेरे हाथों की क्रिया है। சொல்லுகிறார், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. फिर वो कहता है कि तेरे लिए कुछ भी कठिन नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த விசுவாசம் ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிற அவனுக்கு இந்த விசுவாசம் இருக்க வேண்டும். आज जो कहता है कि मैं आत्मिक हूँ, उसके अंदर ऐसा विश्वास का होना जरूरी நாம் है। எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் கூட, हम चाहे कैसे भी परिस्थिति में जिए, எப்படிப்பட்ட கடினமான ஒரு பாதையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, हम चाहे कैसे भी एक कठिन मार्ग से चले तो भी, எப்பொழுதுமே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். लेकिन फिर भी आपके अंदर एक विश्वास का होना जरूरी நான் है ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். कि हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो सर्वशक्तिमान அவர் परमेश्वर ஆகாத है காரியம் ஒன்றும் இல்லை. और उसके लिए कुछ भी असंभव नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। உங்க சூழ்நிலை மாற்றுவது அவருக்கு ஒரு லேசான காரியம். आपकी परिस्थिति को बदलने के लिए उसके लिए वो छोटी உங்க बात है। தேவைகள் சந்திப்பது அவருக்கு லேசான காரியம். आपकी जरूरत को पूरा करने के लिए उसके लिए छोटी सी बात है। உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். आपकी मदद करने के लिए उसके लिए छोटी बात है। பலனுள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான जो बलवंत है, जो बलहीन है, परमेश्वर की मदद करता है। மனுஷனால் கூட அது தேவனால் கூடும். जो मनुष्य से संभव नहीं वो परमेश्वर से संभव है। அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். लोग कहते हैं कि ऐसे सर्वशक्तिमान परमेश्वर की आराधना करते அந்த हैं விசுவாசம் எந்த சூழ்நிலை வாழ்ந்தாலும் கூட அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். और चाहे आप कैसे भी परिस्थिति में, लेकिन ऐसा एक विश्वास आपके अंदर होना நான் है ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். कि हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो सर्वशक्तिमान है। அவரால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். उसके लिए सब कुछ संभव है, ऐसा विश्वास हमारे अंदर होना है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை சொல்லுங்க, எல்லாமே அவரால் கூடும். कि लोग कहते हैं सब कुछ उसके लिए संभव है உம்மால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறேன். और मैं विश्वास करें परमेश्वर के द्वारा सब कुछ होगा। மூன்றாவது என்ன விசுவாசம் இருக்க வேண்டும்? और तीसरी बात, कैसा विश्वास हमारे अंदर होना चाहिए। அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். प्रेरितों के काम पहला अध्याय के 11 वचन में, The book of Acts chapter 1 verse 11 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் 11வது வசனத்துல प्रेरितों के काम पहला अध्याय के 11 वचन में, இந்த அப்போஸ்தலர்கள் மீன்ஸ் இயேசு மீன்ஸ் அந்த அப்போஸ்தலருக்கு வெளிப்பட்டார். और वहां पर जब यीशु मसीह उन प्रेरितों को मिले அப்படி அவர்கள் காணும்போது அவர் என்ன செய்யப்படுகிறார்? எடுத்துக்கொள்ளப்படுகிறார். और उस समय पर यीशु मसीह उठा लिए गए थे। அப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது இவர்கள் எல்லாருமே வானத்தை அனார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். जब यीशु मसीह उठा लिए गए तब वो नीचे से लोग देख रहे थे। அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது 10வது வசனத்துல பாருங்க, 2 பேர் அந்த வெண்வஸ்திர தரித்தவர்கள் வந்து சொல்றாங்க, ஏன் அப்படி நீங்க மேலே பார்க்கிறீர்கள்? जब ये लोग ऊपर देख रहे थे तब दो जो पुरुष श्वेत वस्त्र में आकर उनसे पूछे कि तुम क्यों ऊपर की ओर देखते हैं। இயேசு எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, और जैसे तुम्हारा जो यीशु मसीह आपके आंखों के सामने उठा लिए गए, அவர் அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னார்கள். वो कहते कि वैसे ही वो फिर नीचे लौटेगा। ஹல்லேலூயா. हालेलुया। பார்க்கும்போது கண்ணாலே பார்க்கிறார்கள், அவர் இருக்கிற அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். अपने आंखों से वो देख रहे थे कि यीशु मसीह कैसे उठा लिए जा रहे थे அதை நம்புகிறார்கள், அதை விசுவாசிக்கிறார்கள். और उस पर वो विश्वास कर रहे थे। ஆனால் இப்பொழுது இந்த 2 பேர் சொல்றாங்க, அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி அவர் மறுபடியும் கீழே வரப்போகிறார். लेकिन अब वो दो लोग कहते हैं कि जैसे वो उठा लिया गया वैसे वो फिर आने वाला है। அப்போ இந்த விஷயங்களை நம்ப வேண்டும் என்றால், तो अगर उन बातों पर विश्वास करना था तो அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டபடியே மறுபடியும் வருவார் என்ற அந்த வார்த்தைகளை நம்ப வேண்டும் என்றால், यीशु मसीह जैसे उठा लिए गए वैसे ही वो नीचे आने वाला है, இவர்களுக்கு என்ன இருக்க வேண்டும்? तब उस बात पर भरोसा करने के लिए उनके अंदर क्या होना அந்த चाहिए? வார்த்தைகள் மேல ஒரு பெரிய விசுவாசம் இருக்க उन வேண்டும். बातों पर बड़ा विश्वास की जरूरत थी। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை சொல்றீங்க, அவர்களை போல எனக்கும் அந்த விசுவாசம் இருக்கிறது. लोग कहते हैं कि उन लोगों के समान हमारे अंदर भी ऐसा विश्वास இயேசு है। மீன்ஸ் உயிர் தெழுந்தது போல, जैसे यीशु मसीह जी उठे, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல, जैसे वो उठा लिए गए அவர் थे, மறுபடியும் எனக்காக அவர் வரப்போகிறார். वो हमारे लिए फिर आने वाला है। எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் எனக்காக சபைக்காக மீண்டும் लोग வரப்போகிறார். कहते हैं कि हमारे लिए कलीसिया के लिए वो फिर आने वाला है। அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ऐसा विश्वास कितनों के अंदर है? நல்ல கரத்தை சொல்லுங்க, இயேசு எனக்காக மீண்டும் வரப்போகிறார். हाथ उठाकर कहे परमेश्वर मेरे लिए फिर आने वाला है। அந்த விசுவாசோட ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும். और ऐसा विश्वास के साथ हर दिन हमें जीना है। அவர் எனக்காக மரித்தார், वो हमारे लिए मरा, எனக்காக உயிர் தெழுந்தார், हमारे लिए जी उठा, அவர் மீண்டும்
எனக்காக வரப்போகிறார். और फिर वो हमारे लिए आने वाला है. ஹalleluya. हालेलुया. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். ये काल सतम वानिल धोनी तीड़वे एन येसु महाराजने वंदिडुवार. அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவையை காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவையை காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கரத்தட்டி நம் கர்த்தருக்கு நன்றி ताली சொல்லுவோம். बजाते इस परमेश्वर को நான் धन्यवाद है. விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ எனக்காக நீர் மீண்டும் வரப்போகிறேன். कि मेरे लिए तू फिर आने वाला है. அவர் சொன்னார் நான் வந்து நான் இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை கொண்டு वो போவேன். कहता है कि मैं आकर मैं जहाँ रहता हूँ वहाँ तुम्हें ले நான் जाऊंगा. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். तुम्हारे लिए मैं एक जगह को तैयार करता நான் हूँ வந்து நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போவேன். और मैं आकर मैं जहाँ रहता हूँ तुम्हें ले எத்தனை பேர் जाऊंगा. அதற்காக நான் காத்திருக்கிறேன். लोग कहते हैं कि मैं उसके लिए रुका हूँ. அந்த விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும். और ऐसा विश्वास के साथ हर दिन हमें जीना है. ஆவிக்குரியவன் என்று சொல்கிறான். இந்த மூன்று விசுவாசம் இருக்க जो வேண்டும். आत्मिक अपने आप को कहता है उसके अंदर ये तीन विश्वास होना அவர் जरूरी है. உண்டு என்று அவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார். वो है हमारे अंदर है. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். वो सर्वशक्तिमान என் परमेश्वर. சூழ்நிலை பார்க்க மாட்டேன். அவரோ சர்வ வல்லமையுள்ள தேவன். मेरे परिस्थिति को ना देखूंगा लेकिन वो सर्वशक्तिमान परमेश्वर அவராலாத है காரியம் ஒன்றும் இல்லை. और उसके लिए कुछ भी असंभव नहीं है. மூன்றாவது, அவர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பின்பு எனக்காக மீண்டும் வரப்போகிறார். और तीसरी बात वो हमारे लिए मरा जी उठा और फिर हमारे लिए आने वाला है. கர்த்தர் அந்த விசுவாசத்தை நாம் ஒவ்வொரு பேரும் கொடுத்திருக்கிறார். आज परमेश्वर ने ऐसा विश्वास हमें भी दिया है. ஹalleluya. हालेलुया. விசுவாசத்தை யார் நமக்கு கொடுக்கிறார்? वो विश्वास कौन हमें देता है? எத்தனை சொல்ற கர்த்தர் அந்த விசுவாசத்தை கொடுக்கிறார். कितने कहते हैं परमेश्वर हमें विश्वास देता है. எந்த ஒரு ஊழியக்காரன் நமக்கு கொடுக்கவில்லை. कोई जो सेवक हमें नहीं देता, எந்த ஒரு மனிதன் நமக்கு அந்த விசுவாசத்தை कोई கொடுக்கவில்லை. मनुष्य हमें विश्वास नहीं देता, ஆனால் கர்த்தரே அதை நமக்கு அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने हमें विश्वास दिया है. ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் போது रोमियो 12 अध्याय के तीसरे वचन में हम पढ़ते हैं. in the book of Romans chapter 12 verse 3 रोमियो 12 अध्याय के तीसरे वचन में பவுல் சொல்றார் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி. पौलुस कहता है कि हर एक को अपने अपने परिणाम के अनुसार परमेश्वर ने विश्वास बांटा है. தேவன் மீன்ஸ் அவருக்கு மீன்ஸ் ஒரு அளவின்படி மீன்ஸ் எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கிறார். परमेश्वर ने हर एक को अपने अपने हैसियत के अनुसार बांटा है. ஆனால் எல்லாருக்கும் அவர் என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். लेकिन हर एक को परमेश्वर ने विश्वास जरूर दिया है. ஹalleluya. हालेलुया. சிலருக்கு கொஞ்சம் விசுவாசமா இருக்கலாம். कुछ लोगों के अंदर कम विश्वास हो சிலருக்கு सकता है. ஆரம்பத்தில் ஒரு பெரிய விசுவாசமா இருக்கலாம். कुछ लोगों के जीवन में सबसे बहुत बड़ा विश्वास हो सकता ஆனால் है. என்ன ஒரு விசேஷம் என்றால் கர்த்தர் ஒவ்வொரு பேருக்கும் பகிர்ந்து அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने हर एक को विश्वास दिया है. ஹalleluya. हालेलुया. எனக்கு அவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். लोग कह सकते परमेश्वर ने मुझे विश्वास दिया है. ஆனால் கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறவன் लेकिन जो जिसके अंदर कम विश्वास है அவனுமே என்ன செய்ய முடியும் என்றால் वो क्या कर सकता है? அந்த விசுவாசத்துல அவன் இன்னுமாய் வளர முடியும். वो अपने विश्वास में और बढ़ सकता அந்த है. விசுவாசத்துல இன்னும் பெருக்க முடியும். अपने विश्वास को और बढ़ा அந்த सकता है. விசுவாசத்துல வளர்ந்து இன்னும் அந்த பெரிய விசுவாசம் உள்ளவனை போல அவன் மாற முடியும். वो अपने विश्वास को बढ़ाकर और भी बड़े विश्वासी जैसा वो बन सकता है. எப்படி மாற முடியும்? वो कैसे बदल सकता है? ஒரு மனுஷன் விசுவாசத்துல வளர வேண்டும் என்றால் எப்படி வளர முடியும்? एक मनुष्य को अगर विश्वास में बढ़ना है तो वो कैसे बढ़ सकता है? வாசிக்கும் அந்த ரோமர் 10:17 வசனத்துல रोमियो 10 के 17 में हम पढ़ते हैं. விசுவாசம் எப்படி வருகிறது என்று அவர் சொல்கிறார். वो कहता है कि विश्वास कैसे आता है? விசுவாசமோ கர்த்தருடைய வார்த்தையினால வருகிறது. विश्वास परमेश्वर के वचन को सुनने से, அந்த வார்த்தை எவ்வளவாய் கேட்கிறானோ. और जो जितना उस वचन को सुनते हैं, faith comes from hearing विश्वास जो है वो सुनने से and आता है. hearing the word of the Lord. और मसीह के वचन को सुनने से, எவ்வளவாய் ஒரு மனுஷன் அந்த வசனத்தை தியானித்து அதை வாசிக்கிறானோ. जितना एक व्यक्ति परमेश्वर के वचन को सुनकर उसे ध्यान
ध्यान करता है, எவ்வளவாய் வசனத்தை அவன் கேட்கிறானோ जितना वचनों को सुनता है, அந்த வசனம் அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு और வருகிறது. उतना ही वो वचन उनके अंदर विश्वास को लाता है। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு விசுவாசத்துல வளர வேண்டும் என்றால் अगर आपको विश्वास में बढ़ना है तो என்ன செய்ய வேண்டும்? तब आपको क्या करना है? வசனத்தை வாசிக்க வேண்டும், वचनों को आपको पढ़ना है, வசனத்தை தியானிக்க வேண்டும், वचनों को और ध्यान करना அதை है, கேட்க வேண்டும். उसे और सुनना है। அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வருகிறது. और तभी आपके जीवन में और विश्वास में आप बढ़ेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பைபிள் உயர்த்தி சொல்ல முடியும்? किन्तु अपने बाइबल को अगर कह இந்த सकते हैं, வசனத்தை நான் ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிப்பேன். कहो इस वचन को मैं हर दिन पढ़कर ध्यान करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறீங்களா? क्या सभी बाइबल लेकर आए हैं? அப்போஸ்தலர் 8:35 வசனத்துல ஒரு கந்தாகி மந்திரி குறித்து நாம் பார்க்கிறோம். और प्रेरितों के काम 8:35 में हम उस कंदा के मंत्री के बारे में पढ़ते हैं। 28வது வசனத்துல அந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை அவன் வாசித்துக் கொண்டிருக்கும்போது அவனை குழம்பி இருக்கிறான். और 28 वचन में पढ़ते, जब उस पुस्तक को पढ़ रहा था, पर वचन को पढ़ रहा था तो वो गड़बड़ी में था। அப்போ வாசிக்கிறான், ஆனால் அது விசுவாசமாய் மாறவில்லை. वो वचन पढ़ रहा था लेकिन वो विश्वास उसके अंदर नहीं आ रहा था। 35வது வசனத்துல लेकिन 35 वचन में அங்க பிலிப்பு வந்து அந்த வார்த்தைகளை அவன் விளக்க ஆரம்பிக்கிறான். वहां पर फिलिप्पुस आकर उन वचनों को समझाने लगा। அதை புரிய வைக்கிறான், இது என்ன என்று அவன் காண்பிக்கிறான். उसने बताया कि वचन का क्या अर्थ है। அந்த 35வது வசனத்துல அவர் என்ன செய்தார்? அந்த பிலிப்பு और 35 वचन में उस फिलिप्पुस ने क्या किया? அந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். वचनों को लेकर उसने यीशु मसीह के बारे में सुसमाचार सुनाया। யாரை குறித்து பிரசங்கித்தான்? किसके बारे में प्रचार किया? அவன் வாசிக்கிற அந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கித்தார். वो जो यशायाह के पुस्तक को पढ़ रहा था उसके द्वारा उसने यीशु मसीह के बारे में उसे बताया। அந்த அப்படிப்பட்ட பிரசங்கத்தினால் என்ன நடந்தது? और उस प्रचार उस संदेश को सुनकर क्या हुआ? அடுத்த வசனத்துல இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் வந்தது. अगले वचन में उस मंत्र के अंदर बड़ा एक विश्वास ஒரு आया। இடத்துல அவன் தண்ணீரை பார்க்கிறான். एक जगह पर उसने पानी को देखा। அவன் உடனடியாக சொல்றான், இதோ தண்ணீர் இருக்கிறது, எனக்கு ஞானஸ்நானம் பெறுவது தடை என்ன என்று கேட்கிறான். वो कहते हैं कि यहाँ पर पानी है, मुझे अब बपतिस्मा से क्या रोक सकता है? ஏசாயா ஆகமத்தை வாசித்து குழம்பி இருக்கிற அவன் वो तो पहले यशायाह के पुस्तक को पढ़कर गड़बड़ी में था। தண்ணீரை கடந்து மெச்ச பார்க்கும்போது உடனடி அவனே அந்த பிலிப்பை பார்த்து சொல்லுகிறான், लेकिन अब जब उसने पानी को देखा तब वो खुद फिलिप्पुस से कहा, எனக்கு உடனடியாக ஞானஸ்நானம் கொடு, என்ன தடை என்று அவர் वो கேட்கிறார். कहते हैं कि मुझे तुरंत बपतिस्मा लेना, आप क्या मुझे रोक सकती है? இப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம் இந்த மந்திரிக்குள்ள எப்படி வந்தது? तो इतना बड़ा विश्वास उस मंत्री के अंदर कैसे आया? பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கித்தார். क्योंकि फिलिप्पुस ने यीशु मसीह के बारे में उसे प्रचार किया। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் வேண்டுமென்றால் சொந்த சில காரியங்களை சொல்லிருக்க முடியும். अगर वो चाहता था कि अपने बारे में या कुछ और बातों को कह सकता அவருடைய था, அனுபவத்தை சொல்லிருக்க முடியும். उसके अनुभव को बता सकता அவர் था, வந்த பாதைகளை சொல்லிருக்க முடியும். वो जिस मार्ग से आए उसके बारे में बता सकता ஆனால் था। அது எல்லாவற்றையும் பார்க்கலாம் அந்த கொஞ்சம் கிடைத்த அந்த காலத்துல அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் लेकिन பிரசங்கித்தார். उसे बढ़कर जो समय मिला उसमें उसने यीशु मसीह के बारे में उसे कहा। நாம் கூட விசுவாசத்துல வளர வேண்டும் என்றால் अगर आज हमें भी विश्वास में बढ़ना है இயேசு तो கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்க வேண்டும். हमें यीशु मसीह के बारे में और पढ़ना அவர் है, குறித்து இன்னும் கேள்விப்பட வேண்டும். उसके बारे में हमें और सुनना வசனத்தை है, இன்னும் வாசித்து அதை கேட்க வேண்டும். वचनों को और हमें पढ़कर ध्यान करना है। எவ்வளவாய் வாசித்து கேட்கிறோமோ அவ்வளவாய் விசுவாசம் பெறுகிறது. जितना हम वचन को पढ़कर सुनते हैं उतना ही विश्वास हमारे अंदर बढ़ेगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் வசனத்தை நான் கேட்பேன்? कि लोग कहते हैं मैं वचनों को सुनूंगा। இன்னைக்கு யூடியூப் திறந்தாலே अनेक வசனங்களை கேட்க முடியும். आज अगर YouTube खोले तो आप बहुत सारे संदेश को सुन सकते हैं, ஆனால் எல்லா செய்திகளும் கர்த்தருடைய வார்த்தையா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். लेकिन हमें जांच कर देखना है कि जो सारा संदेश जो है परमेश्वर के वचन के अनुसार है। अनेक பேர் சொந்த கதைகளை சொல்லுவார்கள். बहुत सारे लोग खुद के कहानी को बताते हैं। அங்க போன இப்படி செய்தேன், அது அங்க பார்த்தேன் அப்படி சொல்லுவார்கள். वो कहते हैं कि मैं वहां गया था, वहां ये किया वो किया। எப்படி செய்யாததை கூட செஞ்சாங்கன்னு சொல்ல முடியும். जो नहीं करते उसे भी वो कहते हैं कि मैंने किया हो। வசனத்தை 5 நிமிஷம் பிரசங்கித்த பின்பு 1/2 மணி நேர சுய காரியங்களை அவர்கள் பேசுவார்கள். वचन का प्रचार 5 मिनट करते लेकिन बाकी सारा समय वो कुछ और बताते அது हैं। ஒரு விசுவாசத்தை கொடுக்க முடியாது. तो वो जो ऐसा संदेश है आपको विश्वास नहीं बढ़ सकता। ஆனால் எந்த போதனைகள் இயேசு கிறிஸ்து குறித்து இருக்கிறதோ, लेकिन जो संदेश यीशु मसीह के बारे में है, சத்தியம் நிறைந்ததா இருக்கிறதோ, जो सत्य से भरा हुआ है, அதை கேட்டு ஒரு மனுஷன் அவன் வளருகிறார். उन संदेश को सुनकर एक मनुष्य विश्वास में बढ़ सकता है। எப்படி விசுவாசத்துல பெருக முடியும், வளர முடியும்? तो आज कैसे विश्वास में बढ़ सकते हैं? வசனத்தை வாசித்து அதை கேட்கும்போது. वचनों को पढ़कर उसे सुनकर। இரண்டாவது எப்படி ஒரு மனுஷன் விசுவாசத்துல வளர முடியும்? और दूसरी बात, एक मनुष्य कैसे विश्वास में बढ़ सकता है? மார்க் 9வது அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கிறோம். मरकुस 9वां अध्याय के 3 वचन में पढ़ते हैं। மார்க் 9:24வது வசனத்துல मरकुस 9वां अध्याय के 24 वचन में हम पढ़ते हैं। இங்கே அந்த பிள்ளையின் தகப்பனோ அந்த இயேசுவை பார்த்தவர் சொல்லுகிறார்,
சொல்லுகிறார். वहाँ पर उस लड़के का पिता उस यीशु मसीह को देखकर पूछा, இயேசு கேட்டார், நீ விசுவாசிக்கிறேன் என்று கேட்கும்போது जब यीशु ने उससे पूछा क्या तू विश्वास करता அவர் है, சொல்லுகிறார், ஆம் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி वो कहता है कि हाँ मैं विश्वास करता हूँ, அங்கே ஒரு சிறிய ஜெபத்தை போல அவர் சொல்லுகிறார். और वहाँ पे एक छोटे प्रार्थना के समान वो कहता है, ஆனாலும் கூட என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார். वो पूछता है परमेश्वर मेरे अविश्वास का तो उपाय कर। ஹல்லேலூயா. हालेलुया। இது எப்படி பார்க்கிறீங்க? ஜெபமாய் பார்க்க முடியுமா? तो क्या ऐसा कोई प्रार्थना हो सकता அவர் है? சொல்றார், என் அவிசுவாசம் நீங்கும்படியாக எனக்கு உதவி செய்யும். वो कहते हैं कि मेरे अविश्वास का उपाय कर निकालने के लिए मदद அப்ப कर। இந்த தகப்பனுக்கு என்ன இருக்கிறது? तो उस पिता के जीवन में क्या था? கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறது, கொஞ்சம் அவிசுவாசமும் இருக்கிறது. उसके पास विश्वास भी था लेकिन अविश्वास भी ஒரு था। பெரிய விசுவாசம் என்று பார்க்க முடியாது. उसका विश्वास उतना बड़ा हम नहीं देख सकते, அவனுடைய விசுவாசத்துக்காக அவன் இயேசுவிடத்தில் அவன் வேண்டிக் கொள்கிறான், அவன் ஜெபிக்கிறான். लेकिन उसके अविश्वास के लिए वो परमेश्वर से मांगता है। அவன் உதவி கேட்கிறான், எனக்கு உதவி செய்யுங்க. இத்தனை மீன்ஸ் எனக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனாலும் சின்ன அவிசுவாசங்கள் இருக்கிறது. कहते हैं कि मेरे अंदर विश्वास तो है लेकिन मेरे अविश्वास को आप निकालिए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிதான் சில நேரம் நாமும் காணப்படுகிறோம். और कुछ समय हम भी ऐसे ही रहते हैं, ஜெபிக்கும் போது நல்ல விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம். जब हम प्रार्थना करते तो बड़े विश्वास के साथ करते அவரால் हैं, ஆகும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். हम कहते हैं कि परमेश्वर तेरे लिए सब कुछ होगा, ஆனால் பின்பு நாம் யோசிக்கிறோம், சில கொஞ்சம் மீன்ஸ் அந்த பெரிய பிரச்சனைகளை பார்க்கும்போது, लेकिन जब समस्याओं को हम देखते हैं, அந்த மலை போல இருக்கிற அந்த தேவைகளை பார்க்கும்போது, जब पहाड़ों के समान हमारी जरूरतों को देखते हैं, சில பயம், சில அவிசுவாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர முடியும். तब कुछ डर कुछ अविश्वास हमारे जीवन में आने लगते हैं। அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் கூட அந்த தகப்பனை போல செய்ய முடியும். तब उन समयों में हम उस पिता के समान कर सकते हैं, அவர் செய்தது போல இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். हम यीशु मसीह को पूछ सकते हैं, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், ஆனால் இந்த பயத்தை, இந்த அவிசுவாசத்தை என்னை விட்டு நீங்க நீங்கும் என்று हमें சொல்லுங்க. कहना परमेश्वर हम तो विश्वास करते हैं लेकिन मेरे अंदर जो अविश्वास है उसे आप निकाल दीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் விசுவாசத்தில் எப்படி வளர முடியும்? तो आज हम विश्वास में कैसे बढ़ सकते நாம் हैं? ஜெபித்து கூட கர்த்தரிடத்தில் நாம் கேட்க முடியும். हम प्रार्थना कर कर परमेश्वर से पूछ सकते நீங்க हैं। லூக்கா 22 அதுல 32வது வசனத்துல வாசித்தாலும் கூட, अगर लूका 22 अध्याय के 32 वचन को आप पढ़ते हैं, the book of Luke chapter 22 verse 32, லூக்கா 22 அதுல 32வது வசனத்துல, लूका 22 अध्याय के 32 वचन में இங்க அந்த தகப்பன் மாத்திரம் இல்லை, இங்க இயேசுவே பேதுருக்காக சொல்ற, நான் உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். वहाँ पर यीशु मसीह उस पतरस के लिए कहता है कि मैं तेरे लिए विनती किया हूँ, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, तुझे आशीष करने के लिए உன்னை नहीं, உயர்த்துவதற்காக அல்ல, तुझे ऊंचा उठाने के लिए உன் नहीं। விசுவாசத்துக்காகவே நான் விசேஷமாய் வேண்டிக் கொண்டேன். यीशु मसीह कहते हैं मैंने तेरे विश्वास के लिए प्रार्थना किया, உன் விசுவாசம் என்ன செய்யப்படாதபடிக்கு, तेरा विश्वास क्या ना हो, அது ஒளிந்து போகாமல் நீ உறுதியாக நிற்க வேண்டும் என்றான். तेरा विश्वास कम ना हो और तू स्थिर खड़े रहे, நீ इसलिए விசுவாசத்துல உறுதியாக இருக்க வேண்டும், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். तो विश्वास में स्थिर रहे इसलिए मैंने तेरे लिए प्रार्थना किया। அந்த சாத்தானானவன் கோதுமை சுலகில படைக்கிறது போல அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டான். जब शैतान ने उसे गेहूं के जैसे फटकने के लिए जो अनुमति मांगी, அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை நீ சந்திக்கும் போது உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் और கொண்டேன். इसलिए यीशु मसीह ने कहा कि ऐसे परिस्थिति में तेरा विश्वास कम ना हो इसलिए मैंने तेरे लिए प्रार्थना की। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நாமும் கூட எப்படி விசுவாசத்துல நிலை நிற்க முடியும், எப்படி வளர முடியும் என்றான். तो आज हम भी कैसे विश्वास में बढ़ सकते हैं? நாமும் கூட ஜெபிக்க முடியும், என் விசுவாசத்துல என்னை இன்னும் உறுதியாக்கும், இன்னும் பலப்படுத்தும். हम प्रार्थना कर सकते परमेश्वर मेरे विश्वास को और भी बढ़ाइए, இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனைகள் மத்தியில், இந்த பலவீனங்கள் மத்தியில் मेरे समस्या मेरे कमजोरी के बीच में என் விசுவாசத்துல நான் ஒளிந்து போகாதபடிக்கு मेरा विश्वास कम ना हो इसलिए எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கூட ஜெபிக்க हम भी முடியும். परमेश्वर से प्रार्थना कर सकते, परमेश्वर हमारी मदद करे। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுவே ஜெபிக்க முடியும் என்றால் எத்தனை பேர் நானும் என் விசுவாசத்துக்காக ஜெபிப்பேன். अगर यीशु मसीह प्रार्थना कर पाए तो कितने लोग कह सकते हैं हम भी प्रार्थना करेंगे? சில பெரிய பாரத்தை போல காணப்படும் போது, जब एक बड़ा बोझ के समान परिस्थिति हो இல்ல तो, உங்க வாழ்க்கை மாத்திரமில்லை, மற்ற விசுவாசிகள் வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கும் போது, या तो दूसरे विश्वासी के जीवन में जब वो परेशानी का सामना करते हैं, நஷ்டங்களை அவர்கள் சந்திக்கும் போது, कुछ नुकसानों का जब वो सामना करते हैं, இழப்புகள் மத்தியில் இருக்கும் போது, जब समस्या के बीच में वो रहते हैं, அவர்களுக்கு என்ன ஜெபிக்க வேண்டும்? तब उनके लिए कैसा प्रार्थना करना है? அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன். मैं प्रार्थना करना कि परमेश्वर उनके जीवन में विश्वास कम ना हो। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் அப்படி நான் மற்ற விசுவாசிகளுக்காக ஜெபிப்பேன். कितने लोग कहते हैं कि दूसरे विश्वासी के लिए मैं ऐसा प्रार्थना करूंगा, எத்தனை பேர் சபை விசுவாசிகள் நான் ஜெபிப்பேன். कितने लोग कहते हैं कलीसिया विश्वासी के लिए हम प्रार्थना करेंगे। ஒருவருடைய விசுவாசம் கூட ஒளிந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு பேரும் இன்னும் பலப்படுத்தும். किसी का भी विश्वास कम ना हो इसलिए परमेश्वर हम हर एक को बलवंत करे। ஹல்லேலூயா. हालेलुया। உங்க பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கலாம். आपके बच्चों के लिए भी आप प्रार्थना कर என் सकते பிள்ளைகளுக்கு हैं। நல்ல விசுவாசம் கொடுத்திருக்கிறேன். मेरे बच्चों के लिए अच्छा विश्वास दिया है, இருக்கிற விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, लेकिन जो विश्वास है वो कम ना हो। நான் வாழ்கிற நாட்களில் மாத்திரம் நான் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. मैं अगर ना रहूं तभी भी उनके जीवन में विश्वास कभी कम ना हो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி
அப்படி நான் ஜெபிப்பேன்னு எத்தனை பேர் சொல்லுகிறேங்க? ये लोग कह सकते मैं ऐसे प्रार्थना करूंगा। இயேசு பாரத்தோட அப்படி ஜெபிக்க முடியும் என்றால், अगर यीशु मसीह बड़े बोझ के साथ ऐसे प्रार्थना कर पाए तो நீங்களும் உங்களுக்காக பிள்ளைகளோட விசுவாசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். आप भी आपके लिए, आपके बच्चों के विश्वास के लिए प्रार्थना करेंगे। கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறவர், और परमेश्वर आपके प्रार्थना को सुनेगा। கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லுகிறவர், वो कहता है आप मांगो तुम्हें दिया जाएगा, கூப்பிடுகிற நாளிலே பதில் தருவேன் என்று जिस சொல்லுகிறவர். दिन तुम पुकारो मैं तुम्हें उत्तर दूंगा। அவர் நிச்சயமாய் விசுவாசத்தில் உங்களை பலப்படுத்தி சாட்சியை உறுதியாய் वो நிறுத்துவார். जरूर आपको विश्वास में बढ़ाएगा और एक गवाही के रूप में आपको खड़ा करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த விசுவாசத்தை குறித்து வாசிக்கும் போது, और उस विश्वास के बारे में जब हम देखते हैं, ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது விசுவாசம் உள்ளவன் இல்ல உண்மை உள்ளவன் என்று பார்க்கிறோம். हम अंग्रेजी में पढ़ते हैं कि वो विश्वास योग्य அப்ப है। அந்த விசுவாசம் நம்மளுக்கு என்ன செய்கிறது என்றால், तो विश्वास हमारे जीवन में क्या करता है? நம்முடைய எல்லா பிரச்சனைகள் மத்தியிலே, எல்லா சூழ்நிலை மத்தியிலே நம்மளை உண்மை உள்ளவர்களாய் அது நிறுத்துகிறது. हमारे हर परिस्थिति में हमें विश्वास योग्य बनाता है। ஆவிக்குரிய மனுஷன் யாரு? एक आत्मिक मनुष्य कौन है? அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் கூட, उसके जीवन में अगर समस्या आ जाए तो சில भी, கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட, अगर कोई कठिन परिस्थिति आ जाए तो भी, அதில் அந்த விசுவாசத்தை கொண்டு அவன் கர்த்தருக்காக உண்மை உள்ளவனாய் நிற்பான். लेकिन वो विश्वास में परमेश्वर के लिए सच्चा और सविश्वास योग्य खड़ा रहेगा। யோபு 1வது அதிகாரம் 20வது வசனத்துல யோபை குறித்து நாம் பார்க்கிறோம். अय्यूब पहला अध्याय के 20वें वचन में हम अय्यूब के बारे में पढ़ते हैं। Job chapter 1 verse 20, யோபு 1வது அதிகாரம் 20வது வசனத்துல अय्यूब पहला अध्याय के 20वें वचन में, அந்த வசனத்துல பாருங்க, அப்பொழுதோ அந்த யோபு எழுந்து நின்று அவன் தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். उस वचन में हम पढ़ते हैं कि अय्यूब खड़ा हुआ और उस भूमि पर गिरकर दंडवत किया। தன் தலையை அவன் சிரைத்து பின்பு அவன் தரையிலே விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டான், அவன் ஆராதித்தான் என்று பார்க்கிறோம். हम पढ़ते हैं कि अय्यूब खड़ा हुआ और जमीन पर गिरकर परमेश्वर का दंडवत किया। எப்பொழுது அவன் இப்படி செய்கிறான்? वो कब ऐसे किया? எப்போ செய்கிறார்? वो कब ऐसे कर रहा था? கர்த்தர் நல்ல வீட்டை கொடுக்கும்போது அல்ல, परमेश्वर ने जब अच्छा घर दिया ऐसा तभी नहीं, ஜெபங்களை கேட்ட பின்பு அல்ல, परमेश्वर ने उसके प्रार्थना को सुना उसके बाद नहीं, ஒரே நாளிலே எல்லாவற்றும் இழந்த பின்பு அவன் கர்த்தரை ஆராதிக்கிறான். एक ही दिन में जब उसने सब कुछ खो दिया उसके बाद वो परमेश्वर की आराधना करता है। என்னத்தெல்லாம் அவன் இழந்து போனான்? उसने क्या क्या खो दिया था? 10 பிள்ளைகளை ஒரே நாளில இழந்து போகிறான். 10 बच्चों को एक ही दिन में उसने खो दिया। ஆயிரக்கணக்கில் மிருக ஜீவன்கள் அவனுக்கு இருந்தது, और हजारों में उसके जो जानवर थे அது எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான். सारे जानवरों को उसने खो दिया, வேலைக்காரர்களை இழந்து போகிறான். अपने जो सेवकों को उसने खो दिया। அப்படி எல்லாம் நஷ்டங்கள் மத்தியிலே எல்லாம் இழந்து போன பின்பும் கூட ஒண்ணுக்கு பின்பு ஒரே நாளில் இழந்து போனதும் கூட, लेकिन उसके जीवन में सब कुछ उसने खो दिया फिर भी। அந்த வசனத்துல 20வது வசனத்துல அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை பார்க்கும்போது 20वें वचन में हम उसके विश्वास को देखते जो परमेश्वर के ऊपर அவன் था। அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில கூட கர்த்தருக்கு அவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். उतने समस्याओं के बीच में भी वो परमेश्वर के लिए विश्वास योग्य था। அவன் தரையிலே விழுந்து அவன் தேவனை பணிந்து கொண்டான். हम पढ़ते कि वो जमीन पर गिरकर परमेश्वर का दंडवत करने लगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க आज விரும்புகிறார். परमेश्वर हमारे जीवन में भी ऐसे एक विश्वास को देखना चाहता எத்தனை है। பிரச்சனைகள் வந்தாலும் கூட, चाहे कितने भी समस्या आ எத்தனை जाए, நஷ்டங்கள் தோல்விகள் வந்தாலும் கூட, चाहे कितने भी हार और नुकसान का सामना करें, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் நான் காணப்படுவேன். हमारे आत्मिक जीवन में हमेशा हमें परमेश्वर की आराधना करना கர்த்தர் है। மேல் பெரிய விசுவாசம் உள்ளவனாய் நான் இருப்பேன். परमेश्वर के लिए बड़े विश्वास के साथ रहना है, அவருக்காக எப்பொழுதும் உண்மையுள்ளவனாய் சாட்சியுள்ளவனாய் நான் இருப்பேன். और उसके लिए हमेशा हमें विश्वास योग्य रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாவது பார்க்கும்போது 2வது அதிகாரம் 7வது வசனத்துல और अगली बात हम देखते हैं दूसरा अध्याय के 7वें वचन में, அவன்கிட்ட இருக்கிற காரியங்கள் மாத்திரமல்ல, இப்பொழுது அவனுடைய அந்த சரீரத்தை சாத்தான் தொட பார்க்கிறான். और उसके पास जो था उसे तो शैतान ने नाश कर दिया, लेकिन अब शैतान उसके शरीर को भी नाश, பருக்களால் அவனை வாதித்தான். उसके शरीर में ऊपर से नीचे तक फोड़ों से उसे हानि पहुंचाया। முழு சரீரம் மிகவும் வலி வேதனை நிறைந்த பருக்களால் அவனை வாதித்தான். अब पढ़ते कि उसका पूरा शरीर दुख और दर्द से भरा फोड़ों के साथ भर गया। அவனால சந்தோஷமா இருக்கவே முடியவில்லை. अब वो खुश भी नहीं रह पा रहा था, சுரைந்து கொண்டே அவன் இருக்கிறான். हर दिन वो उसे खुजा रहा था। அப்பொழுது அவன் கூட இருக்கிற ஒரே அந்த மனைவி மாத்திரமே கூட இருக்கிற அவள் பார்த்து சொல்லுகிறான், और अब उसकी पत्नी उसे देखकर कहती है, நீ இதை விட என்ன செய்ய என்றால் மரித்து ஜீவனை விடு என்று वो சொல்லுகிறான். कहती है कि इससे अच्छा होगा कि तू अपने जान को दे, अब तू मर जा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த யோபுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க, கூட மாத்திரம் மனைவி இருக்கிறான். और अय्यूब के जीवन को सोचकर देखिए उसके पास अभी केवल पत्नी थी, ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போனான். उसने सारे आशीषों को खो கூட दिया। இருக்கிறவ அவ கூட சொல்லுகிறார், நீ ஜீவனை விட்டு மரித்து போ என்று சொல்லுகிறார். लेकिन उसके साथ जो उसकी पत्नी थी वो भी कहते कि तू मर जा। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில கூட சாத்தான் அதைதான் எதிர்பார்க்கிறான். हमारे समस्या के बीच में भी शैतान यही सोचता है எப்படியாவது நம்முடைய விசுவாசம் இல்லாமல் போக வேண்டும் என்று. कि हमारा जो विश्वास कैसे भी कम हो जाए।
அந்த है, நித்திய ஜீவனை விட வேண்டும் என்று, उस अनंत जीवन को हम ना प्रवेश करें। பின்வாங்கி போக வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். शैतान चाहता है कि हम विश्वास में पीछे हट जाए, மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு நேராக திரும்ப வேண்டும் என்று அவன் वो பார்க்கிறான். चाहता है कि हम पुराने जीवन की ओर लौट जाए। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த மனைவி என்ன சொல்கிறார் கவனித்து பாருங்க. நீ தேவனை தூஷித்த ஜீவனை விடு என்று சொல்கிறார். उसकी पत्नी कहती कि तू परमेश्वर को शाप दे और तू मर जा, உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ என்று கேட்கிறான். और वो पूछती कि क्या तू सच्चा परमेश्वर के लिए खड़ा है, இன்னுமா உத்தமமாய் வாழுகிறாய், क्या अब तक तू सच्चा खड़ा है। ஏன் இருக்கிறாய், நீ மரித்து விடு, ஜீவனை விடு என்று சொல்கிறார். वो कहते कि तू अब मर जा। அப்படி அநேகவே நம்முடைய வாழ்க்கையில கூட கேட்கலாம். आज हमारे जीवन में लोग पूछ सकते हैं, ஏன் நீங்க இந்த விசுவாசத்தில் நிற்கிறீங்க, अभी तक क्यों विश्वास में खड़े ஏன் हैं, கர்த்தர் கர்த்தர் என்று இயேசு இயேசுன்னு சொல்லி போகிறீங்க. तुम क्यों यीशु यीशु कहकर जा रहे हैं। உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல் அல்ல, तुम्हारे जीवन में तो कोई बदलाव உங்க नहीं, பிரச்சனைக்கு ஒரு முடிவு அல்ல, तुम्हारी समस्या को कोई अंत இன்னும் नहीं, நீங்க தனிமையில இருக்கிறீங்க. और अभी भी आप अकेले हैं, இத்தனை நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் மத்தியில இருக்கிறீங்க. इतने नुकसान और हार के बीच में आप அதை हैं। விடு, அதை விடு, தூரமாய் போ என்று சொல்ல முடியும். लोग कह सकते हैं उसे छोड़ दीजिए और परमेश्वर से दूर हो जाओ, ஆனால் அத்தனை பிரச்சனைகள் மத்தியில அந்த யோப் என்ன சொல்லுகிறார்? लेकिन उतने समस्याओं के बीच में अय्यूब ने क्या कहा। 13வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். उस 13 अध्याय के 15 वचन में हम पढ़ते हैं, 13வது அதிகாரம் 15வது வசனத்துல ये अय्यूब 13 अध्याय के 15 वचन அவரை में கொன்று போட்டாலும் கூட நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். वो कहता है कि चाहे वो मार दे फिर भी मैं उस पर भरोसा நான் रखूंगा। எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கூட, वो कहता है चाहे मैं सब कुछ खो दूं तो என் भी, சரீரம் முழுவதும் பருக்களால் அது மின்ஸ் வாதித்தாலும் கூட, और मेरा शरीर फोड़ों से भरा है तो भी, நான் அவர் மேல் எப்பொழுதுமே நம்பிக்கையா मैं இருப்பேன். फिर भी हमेशा परमेश्वर पर भरोसा रखूंगा। என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ कि मेरा छुड़ाने वाला जीवित है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் சொல்றார் அவர் மேல் நான் எப்பொழுதுமே நம்பிக்கையா वो இருப்பேன். कहता है कि मैं हमेशा उस पर भरोसा रखूंगा। என் மாறுதல் எப்போ வரும் என்று நான் மீன்ஸ் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். कहते हैं कि मेरा बचाव मेरा बदलाव कब आएगा उसके लिए मैं रुका रहूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। நீ கர்த்தர் அப்படிப்பட்ட சாட்சியான வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவர்களை பார்க்க வரும். आज परमेश्वर हर एक के जीवन में ऐसे गवाही देखना चाहता है, எத்தனைதான் பிரச்சனைகள் வந்தாலும் கூட, चाहे कितने भी समस्या आ அந்த जाए, சரியான விசுவாசம் அவர் மேல் இருக்கும் என்றால், अगर उसके ऊपर जो सही विश्वास है तो எல்லா பிரச்சனைகள் மத்தியிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் எப்பொழுதும் तो இருப்போம். सारे समस्या के बीच में हम हमेशा सच्चे खड़े रहेंगे। யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, याकूब पहला अध्याय के दूसरे तीसरे वचन में पढ़ते हैं, in the book of James chapter 2 1 verse 2 and 3, याकूब पहला अध्याय के दूसरे और तीसरा वचन में யாக்கோபு சொல்ற சகோதரரே நீங்க எத்தனை சோதனைகள் அகப்படும் போது, याकूब कहता है कि तुम जब कितने समस्याओं से गुजरते हैं, 1-2 சோதனை அல்ல, பல விதமான சோதனைகளை நீங்க அகப்படும் போது, एक या दो परीक्षा में नहीं लेकिन नाना प्रकार की परीक्षा में पड़े அதை तो கண்டு புலம்பி கதறி அழ வேண்டாம். तो उसे देखकर आप रोइए ना, அதை மிகுந்த சந்தோஷமாக நீங்க எண்ணுங்கள். लेकिन उसको पूरे आनंद की बात समझो। இது யாரால செய்ய முடியும்? ऐसा कौन कर सकता है? ஆவிக்குரியவன் விசுவாசம் உள்ளவன் மாத்திரம் இப்படி இருக்க முடியும். जिसके अंदर विश्वास है केवल वही ऐसे कर सकता है। இருக்கிறது பலவிதமான சோதனைகள், उसके पास तो बहुत सारे परीक्षाएं हैं, ஆனால் அவன் எப்படி இருக்க வேண்டுமா? மிகுந்த சந்தோஷமாய் அந்த சோதனைகளை நீங்க எண்ண வேண்டும். लेकिन उन परीक्षाओं को बड़ी आनंद की बात आपको समझना है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த வசனத்துல சொல்லுகிறார், அப்பொழுதுதான் நீங்க அது குறித்து சந்தோஷமாய் இருக்க வேண்டும். उस वचन में कहता है कि तभी आपको उसे आनंद की बात समझना है। அந்த ஏனென்றால் அந்த பிரச்சனைகள் உங்க விசுவாசத்தின் பரீட்சை என்று அறிய வேண்டும். और तुम्हारा विश्वास को परखे जाने के से धीरज उत्पन्न होता அந்த है। சோதனை உங்களுக்கு ஒரு பரீட்சை போல, உங்க விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறது போல இருக்கிறது. और वो जो परीक्षा है आपके विश्वास को परख कर देखता है। நாம் சந்திக்கிற அந்த பிரச்சனைகள் எதற்கு அடையாளம் இருக்கிறது? तो आज जब हम समस्याओं का सामना करते तो क्या बताता அந்த है? பிரச்சனைகள் மத்தியில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. उन समस्याओं के बीच में हमारा जो विश्वास है वो परखा जाता நம்முடைய है। விசுவாசம் எப்படி இருக்குது என்று கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். परमेश्वर देखना चाहता है कि हमारा जो विश्वास है वो कैसा நாம் है। யாரை சார்ந்திருக்கோம், யார் மேல் விசுவாசமா இருக்கிறோம் என்று கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். परमेश्वर देखना चाहता है कि हम किस पर निर्भर किस पर विश्वास करते हैं। அப்படி அந்த விசுவாசின் பரீட்சை அது என்னத்தை கொண்டு வருகிறது? और हम पढ़ते कि वो विश्वास के परखे जाने से क्या मिलता ஒரு है। பொறுமையை உண்டாக்கும் என்று நீங்க அறிந்து அதற்காக சந்தோஷமாய் இருக்க विश्वास வேண்டும். के परखे जाने से धीरज उत्पन्न होता है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் மேல் அந்த பிரச்சனைகள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு விசுவாசம் இருக்கும் என்று, अगर समस्या के बीच में परमेश्वर के ऊपर आपका विश्वास है அத்தனை பிரச்சனைகள் மத்தியில் கூட நீங்க பொறுமையாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு இருப்பீர்கள். तो उतने समस्या के बीच में भी आप परमेश्वर पर निर्भर रहेंगे और आनंद मनाएंगे பொறுமையோடு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பீர்கள். और परमेश्वर की उपस्थिति में आप रुके रहेंगे। கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபத்தில் காத்திருப்பீங்க. परमेश्वर के प्रति आप प्रार्थना में रुके रहेंगे, எதற்காக என்றால் கர்த்தர் எனக்காக ஏதாவது செய்வார், क्योंकि परमेश्वर आपके लिए कुछ ना कुछ करेगा। கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார் என்று நம்பிக்கையோடு இருப்பீர்கள். क्योंकि आप आशा के साथ हो कि परमेश्वर
परमेश्वर आपकी परिस्थिति को அந்த बदलेगा। பொறுமையோடு கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது और जब आप धीरज के साथ परमेश्वर के लिए रुके रहते हैं, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை அவர் तो செய்வார். परमेश्वर आपके जीवन में बड़े अद्भुत को करेगा। கர்த்தர் உங்க சூழ்நிலையை மாற்றுவார். परमेश्वर आपकी परिस्थिति को बदलेगा। கர்த்தர் எல்லா பிரச்சனை கர்த்தர் நீக்கி போடுவார். सारे समस्याओं को परमेश्वर दूर करेगा। ஆகையால் அதை யோசிக்கும் போது நீங்க எப்படி இருக்க வேண்டுமா? சந்தோஷமாய் என்ன और इसलिए उस बात को सोचकर आपको हमेशा आनंद मनाना அந்த है। பிரச்சனையை யோசித்து அல்ல, उन समस्याओं को सोचकर அந்த नहीं, பிரச்சனை எனக்கு ஒரு பொறுமை கொண்டு வந்து அதில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று वो समस्या जो है मेरे जीवन में धीरज को लेकर आएगा और परमेश्वर मुझे அந்த जय देगा। ஜெயத்தை நினைத்து அவர் செய்கிற அந்த செயலை நினைத்து நீங்க சந்தோஷமாய் எண்ணுங்கள். और उस जय को याद करते हुए परमेश्वर जो करने वाला है उसे याद करते हुए आप आनंद मना सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை வருஷம் பிரச்சனைகள் மத்தியில தான் நான் இன்னும் சந்தோஷமாய் இருப்பேன் कितने लोग कह सकते हैं कि मेरे समस्याओं के बीच में मैं आनंद मनाऊंगा, என்றால் கர்த்தர் வரும் நாட்களில் அவர் செய்வார், அவர் நன்மைகளை செய்வார். क्योंकि आने वाले दिनों में वो करेगा परमेश्वर। கர்த்தர் உயர்த்துவார், அந்த நஷ்டங்களை லாபமாய் மாற்றுவார். परमेश्वर मुझे ऊंचा उठाएगा, मेरे सारे नुकसानों को बदलेगा, தடைகளை உடைப்பார் என்று, मेरे सारे रुकावट को दूर करेगा, வாசல்களை திறப்பார் என்று नए नए द्वार को खोलेगा। ஒரு விசுவாசமாய் கர்த்தரை சார்ந்து நாம் இருப்போம். ऐसे विश्वास के साथ हमें परमेश्वर पर निर्भर रहना அந்த है। யோபும் அப்படிதான் இருந்தான். கர்த்தருடைய முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். अय्यूब ने भी परमेश्वर पर ऐसा ही विश्वास किया और परमेश्वर ने उसके आगे का जीवन को और भी आशीषित किया। ஹல்லேலூயா. हालेलुया। இது சொன்ன பிரச்சனை மத்தியில இன்னும் சந்தோஷமாய் இருப்பேன். कितने लोग कहते हैं कि समस्या के बीच में मैं और आनंद मनाऊंगा। இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில பலவித சோதனைகள் இருக்கும் என்றால் आज शायद आपके जीवन में बड़ी परीक्षा को आप सामना करते होंगे, அப்போதான் நீங்க இன்னும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். तभी आपको और परमेश्वर में आनंद मनाना அதுதான் है உங்களை ஆவிக்குரியவென்று அதை நிரூபிக்கும். और वो ही दिखाएगा कि आप आत्मिक हैं। சந்தோஷமா இருப்பீங்கன்னா என்ன செய்வீங்க? अगर आप आनंदित है तो आप क्या करेंगे? அழுவீங்களா இல்ல புலம்பிக் கொண்டு இருப்பீங்களா? क्या आप रोएंगे या फिर आप शिकायत करेंगे? சில பேர் சந்தோஷத்தை பாடி அவர்கள் காண்பிப்பார்கள். कुछ लोग जब आनंदित होते तो गीत गाकर बताते हैं। சந்தோஷமா இருக்கும் எங்கேயாவது சுத்த போவாங்க. जब वो आनंदित रहते तो वो कहीं घूमने जाते हैं। சிலருக்கு சந்தோஷமா இருக்கு சாப்பிட இன்னும் நல்ல நல்ல ஒரு சாப்பாடை சமைத்து சாப்பிடணும் என்ற வாஞ்சை இருக்கும். कुछ लोग जब खुश रहते तो अच्छा खाना पकाकर खाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. आप कैसे उसे मनाते मैं नहीं जानता, அதை எப்போ செய்ய வேண்டும் என்றால் பிரச்சனைகள் மத்தியில நீங்க செய்யுங்க. लेकिन इन सारी चीजों को समस्या के बीच में आपको करना है। ஹல்லேலூயா. हालेलुया। அதிகமான பிரச்சனை இருக்கும்போது जब ज्यादा समस्या आपके जीवन में हो तो, ஆவிக்குரியவன் நல்ல விசுவாசத்தோடு இருக்கிறவன் और जो विश्वास के साथ परमेश्वर लेकर रहता है, சந்தோஷமாய் அதை நல்ல அவன் கொண்டாடி அந்த நாட்களை அவன் और तभी बड़े आनंद के साथ वो परमेश्वर के लिए जिएगा। ஹல்லேலூயா. हालेलुया। நல்ல வீட்டில் எல்லாரும் அழைத்து உங்களுடைய குடும்பங்களை கூப்பிட்டு और घर पर आपके परिवार को बुलाकर, குடும்பத்தார்களை கூப்பிட்டு நல்ல சமைத்து நல்ல ஜெபித்து கர்த்தர் சமூகத்தில் நீங்க இருங்க. सभी को बुलाकर आप आनंद मनाकर परमेश्वर की उपस्थिति में रहे। ஹல்லேலூயா. हालेलुया। பலவித சோதனையில் அகப்படும் போது நீங்க அதை சந்தோஷமாய் எண்ணுங்க. जब नाना प्रकार की परीक्षा में पढ़ो तो उसे आनंद की बात உங்க समझो। வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட, आपके जीवन में चाहे कैसे भी परिस्थिति हो, உயர்வானாலும் கூட தாழ்வானாலும் கூட, चाहे ऊपर वाली परिस्थिति नीचे वाली परिस्थिति हो, நஷ்டங்களோ இல்ல தோல்விகள் இருந்தாலும் கூட, चाहे नुकसान या फिर हार हो तो भी, ஏமாற்றங்கள் கைவிடுதல் இருந்தாலும் கூட, या कोई नुकसान हो फिर लोगों ने छोड़ दिया तो भी, கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன். कि लोग कहते हैं कि मैं परमेश्वर में आनंदित रहूंगा। கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன். आज उड़ाकर कहीं परमेश्वर में मैं खुश रहूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। சந்தோஷமாய் இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும், ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நன்றி
நன்றி சொல்வோம். हालेलुया जाकर परमेश्वर का धन्यवाद நான் दें। கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா परमेश्वर में हर समय आनंदित रहना है। ஹalleluya. हालेलुया பக்கத்துல பார்த்து கூட சொல்லுங்க சந்தோஷமா இருங்க, எப்பொழுதுமே சந்தோஷமா. बाजू में देख करके परमेश्वर में हमेशा आनंदित रहिए அப்படியே சோகமா சொல்லுங்க, நல்ல சந்தோஷம் சிரித்து சொல்லுங்க. और अच्छे से हंसकर आप कह सकते हैं। பேச்சுக்கும் முகத்துக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கிறது. आप जो कह रहे हैं और आपको आपका जो दिखना है उसमें कुछ अलग है। சந்தோஷமா எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷம். हमेशा परमेश्वर में आपको आनंदित रहना है। ரோமர் 4:18 வசனத்துல रोमियो 4:18 में ரோமர் 4:18 நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்தாலும் கூட रोमियो 4:18 में हम पढ़ते कि अगर विश्वास करने के लिए कुछ ना हो तो भी, அது நம்பிக்கையோடு அவன் விசுவாசிதான் என்று பார்க்கிறோம். और हम पढ़ते कि आशा रखकर विश्वास किया। நம்புகிறதுக்கு 1% கூட ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கூட, आशा रखने के लिए कुछ भी ना तो भी, எல்லாம் விரோதமாய் காணப்பட்டாலும் கூட, सब कुछ उसके विरोध में था फिर भी, அவனுடைய சரீரம் அவனுடைய பலன் எல்லாமே நாட்கள் எல்லாமே முடிந்து போனது போல இருக்கிறது. उसका शरीर उसके सारे जो दिन थे वो सब खत्म होने पर था, ஆனாலும் கூட அவன் அதை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான். लेकिन फिर भी उसने आशा रखकर विश्वास किया। இது நம்புகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கூட நான் அவரை நம்புவேன். लोग कहते हैं कि अगर आशा रखने के लिए कुछ ना तो भी मैं उस पर विश्वास करूंगा। சூழ்நிலை பார்க்கும்போது ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கூட, आपकी परिस्थिति को देखकर अगर कुछ भी ना हो तो भी, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம், मदद करने के लिए अगर कोई भी ना हो तो भी, பலன் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், आपके जो बल नहीं है तो भी, தேவைகள் சந்திக்கப்பட ஒரு மீன்ஸ் வழி இல்லாமல் இருக்கலாம், आपकी जरूरत पूरी होने के लिए कोई मार्ग ना हो तो भी, ஆனாலும் கூட நான் அதில கூட கர்த்தரை மாத்திரம் நம்பி விசுவாசிப்பேன். लेकिन उसमें भी हम केवल परमेश्वर पर विश्वास करेंगे। ஹalleluya. हालेलुया அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. क्योंकि वो परमेश्वर के लिए कुछ भी असंभव नहीं। எல்லாம் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். हमें विश्वास करना कि परमेश्वर से सब कुछ संभव है। கடைசியை பார்க்கும்போது எபேசியர் 6:16 வசனத்துல, और अंत में हम पढ़ते एफिसियों 6:16 में, எபேசியர் 6:16 வசனத்துல இது மாத்திரம் ஒரு ஆவின் கனி மாத்திரம் அல்ல, एफिसियों 6 अध्याय के 16 वचन में वो केवल आत्मा का फल नहीं, நம்முடைய விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய ஆயுதம் என்று நாம் அறிந்து கொள்ள हम வேண்டும். पढ़ते कि हमारा विश्वास जो है आत्मिक युद्ध के लिए है। அது கர்த்தர் ஆவிக்குரியவனுக்கு ஒரு கேடகமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने जो आत्मिक व्यक्ति को एक ढाल के समान दिया है। நம்முடைய யுத்தத்தின் மத்தியிலே ஆவிக்குரிய யுத்தத்தின் மத்தியிலே ஒரு ஆயுதத்தை போல கர்த்தர் அந்த கேடகத்தை கொடுத்திருக்கிறார். हमारे आत्मिक युद्ध में एक हथियार के समान परमेश्वर ने हमारे हाथों में विश्वास को दिया இந்த है। யுத்தத்துல என்ன நடக்கிறது? युद्ध में क्या होता है? அந்த பொல்லாகனோ அந்த எய்கிற அவன் ஆஸ்திரங்களை அவன் எய்கிறான். जो दुष्ट है वो उन तीरों को फेंकता है, தொடர்ந்து அந்த அம்புகளை அவன் எய்ந்து கொண்டிருக்கிறான். वो निरंतर तीरों को फेंकता है। இது ஒரு சாதாரண ஆஸ்திரங்கள் அல்ல, और ये कोई साधारण सा जो तीर नहीं, ஆஸ்திரங்களை இட் இஸ் லைக் ஃப்ளேமிங் arrows is shooting. वो जलते हुए तीरों को फेंकता है। எதற்காக அக்கினி ஆஸ்திரங்களை அவன் எய்கிறான்? वो क्यों जलते हुए तीरों को फेंकता है? அவன் இன்னும் சந்தோஷமாய் சிரித்து கொண்டு வாழும்படியாக அல்ல. आप बड़े आनंद से जिए इसलिए नहीं। எதற்காக எய்கிறான்? वो क्यों फेंकता है? எந்த நோக்கத்தினால அந்த பொல்லாகன் எய்கிறான்? वो क्यों दुष्ट क्यों ऐसे तीरों को फेंकता है? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து போடும்படியாக, हमारे आत्मिक जीवन को नाश करने के लिए, கொன்றப்படும்படியாக, हमें नाश करने के लिए, இல்லாமல் ஆக்கும்படியாக, हमें नाश पूरी तरीके से नाश करने के लिए, கவிழ்த்து போடும்படியாக, और हमें पूरी तरीके से हराने के लिए, அக்கினி ஆஸ்திரங்களை அந்த பொல்லாகவன் அவன் எய்கிறான். वो जो दुष्ट है वो जलने वाले तीर को फेंकता है। ஹalleluya. हालेलुया। ஆனால் கர்த்தரோ அந்த யுத்தத்தை சந்திக்கும்படியாக, लेकिन उन युद्ध का सामना करने के लिए எப்படி அவர் நம்மளை திராணியுள்ளவர்களை மாற்றுகிறார்? परमेश्वर हमें कैसे योग्य அந்த बनाता है? விசுவாசம் என்ற கேடகத்தை கர்த்தர் நமக்கு वो கொடுத்திருக்கிறார். विश्वास के ढाल को परमेश्वर हमें दिया है, அதை பிடித்துக்கொண்டு நீங்க எப்படி இருக்க முடியும் என்றால் பயத்தோடு ஓடும்படியாக அல்ல, और उस ढाल को पकड़कर आपको भागना नहीं है, பயத்தோடு அழுது கொண்டு இருக்கும்படியாக அல்ல. डर के साथ आपको रोना नहीं। அவன் எத்தனை தான் அம்புகளை எய்ந்தாலும் கூட, वो दुष्ट चाहे कितने भी तीरों को அவன் फेंक दे, எத்தனை தான் அக்கினி அம்புகளை எய்ந்தாலும் கூட, उसके पास जो जलते हुए तीरों को फेंक दे तो அந்த भी, விசுவாசம் என்ற கேடகம் இருக்கும் என்றால், अगर विश्वास का वो ढाल आपके जीवन में है तो எல்லாம் அம்புகளை சந்திக்க நீங்க ஆயத்தமாய் உறுதியை ஒரு இடத்துல நிற்க तब முடியும். सारे उन तीरों का सामना करने के लिए आप खड़े रहेंगे। ஹalleluya. हालेलुया। ஒரு யுத்த பூமியை யோசித்து பாருங்க. एक युद्ध भूमि को आप सोच कर देखिए, அந்த மீன்ஸ் எய்கிறவன் அவன் கையில் அம்புகள் இருக்கிறது, और जो फेंकता है उसके हाथों में तीर रहते हैं, ஆனால் அந்த பக்கத்துல மீன்ஸ் முன்பாக இருக்கிற அவன் கையில் ஒரு கேடகம் இருக்கும் என்றால், लेकिन सामने जो खड़ा अगर उसके हाथ में ढाल है तो அவன் ஓடி போக அவசியமே அல்ல. तो उसको भागने की जरूरत नहीं அவன் होती, அந்த கேடகத்தை வைத்து அவன் எவ்வளவுதான் அம்புகளை எய்ந்தாலும் கூட चाहे वो कितने भी तीरों को फेंके, அதை தைரியமாய் ஒரே இடத்துல நின்று அதை சந்திப்பான். लेकिन वो एक ही जगह पर उस ढाल को पकड़कर खड़े रहता है। கர்த்தர் அப்படிதான் நம்ம ஒவ்வொரு பேருக்கும் விசுவாசம் என்ற கேடகத்தை आज கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने ऐसा हम हर एक को विश्वास के ढाल को दिया है। அவன் நினைக்கலாம் இந்த அம்பு எய்வேன் என்றால் இவர்கள் கீழே விழுந்து போவார்கள், वो शैतान सोचता कि अगर ऐसे में तीरों को फेंकूं तो शायद नीचे गिर सकता இவர்கள் है, ஜெபம் இல்லாமல் போவார்கள், तो उसके बाद शायद प्रार्थना को छोड़ दे, பயந்து போவார்கள், इसके बाद वो डर सकता பின்வாங்கி है, போவார்கள். वो पीछे हट सकता है। ஆனால் விசுவாசம் என்ற கேடகம் இருக்கும் என்று लेकिन अगर विश्वास के ढाल आपके जीवन में है तो அவன் எய்ய அந்த எல்லாம் அந்த மீன்ஸ் ஆஸ்திரங்களை நீங்க
சந்திக்க முடியும் और वो जितना तीरों को फेंकेगा उस सारे तीरों का आप सामना करेंगे। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க அந்த கேடகம் விசுவாசம் கேடகம் என்கிட்ட இருக்கிறது कितने लोग कहते हैं कि वो विश्वास का जो ढाल मेरे जीवन में है, அவன் எவ்வளவுதான் எய்தாலும் கூட वो चाहे कितने भी तीरों को फेंक சில दे, பிரச்சனை கொண்டு வரலாம் कुछ समस्या को लेकर आ सकता है, சில நெருக்கடிகளை கொண்டு வரலாம் कुछ समस्या को लेकर आ सकता தோல்விகளை கொண்டு है, வரலாம் कुछ हार को लेकर आ सकता है। எவ்வளவுதான் கொண்டு வந்தாலும் விசுவாசம் கேடகம் இருக்கும் என்று लेकिन अगर आपके जीवन में विश्वास की डाल है तो அவனை சந்திக்க கர்த்தர் நம்ம ஒரு திராணி உள்ளவனை கர்த்தர் மாற்றுகிறார் तब वो शैतान के सारे तीरों को सामना करने के लिए परमेश्वर आपको योग्य बनाता है। அப்படி நீங்க கேடகத்தோடு விசுவாசம் என்ற கேடகத்தோடு நீங்க எதிர்த்து நிற்கும் போது तो अगर आज आप उस विश्वास के ढाल को पकड़कर शैतान का सामना करते हैं, அந்த பொல்லாங்கன் இல்ல சாத்தான் என்ன செய்வான் तब वो दुष्ट क्या करेगा? வசனம் என்ன சொல்றது பிசாசு எதிர்த்து நிறுங்கள் அப்போது என்ன செய்வார் वचन कहता है कि हम शत्रु का सामना करें, वो क्या करेगा? அவன் நிற்க முடியாது அவன் ஓடியே போவான் वो खड़ा नहीं रह सकता लेकिन वो भाग நீங்க जाएगा। கொஞ்சம் இன்னும் அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கும் போது अगर आप विश्वास में स्थिर खड़े அந்த रहेंगे, விசுவாச ஒரு கேடகத்தை போல பிடித்து கொண்டு இருக்கும் अगर विश्वास के ढाल को आप पकड़ कर रहते हैं, அவன் தோற்று போய் அந்த தோல்வியை உணர்ந்து கொண்டு तब वो शैतान हार जाएगा। இனி என் கதை நடக்காது उसके बाद वो महसूस करेगा कि इसके बाद இனி कुछ नहीं என் होने நேரம் वाला வீணாகுகிறது और मेरा तो समय व्यर्थ हो நான் रहा। இந்த குடும்பத்தை விட்டு ஓடி போகணும் என்று அவன் இடத்தை விட்டு அவன் ஓடி போவான் उसके बाद वो आपको छोड़कर चले जाएगा। ஹalleluya हालेलुया। ஆனால் யாரை விட்டு அவன் ஓடி போவான் लेकिन किसको छोड़कर वो जाता அவனை है? எதிர்க்கிற விசுவாசம் என்ற கேடகத்தோட எதிர்க்கிறவர்கள் வாழ்க்கை जो विश्वास के ढाल को लेकर उसका सामना करता है। ஹalleluya हालेलुया। அந்த விசுவாசம் கேடகத்தை நான் நிற்பேன் என்று எத்தனை சொல்லுறீங்க किन लोग कहते हैं कि विश्वास के ढाल को लेकर मैं खड़ा रहूंगा। கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நம்மள ஒவ்வொரு வேளையும் பலப்படுத்துகிறார் परमेश्वर हमारे जीवन में हमें बलवंत करेगा। நாம் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हम सब खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें। அவன் நினைக்கல இப்போ விழுந்து போவார்கள் उसने सोचा कि अब ये गिरेगा, இப்போ தோல்வி அடைவார்கள் ये अब तो हार मान இப்போ लेगा, பின்மாற்றம் அடைவார்கள் अब पीछे हट जाएगा, இனி ஜெபத்தை விட்டு விடுவார்கள் अब शायद ये प्रार्थना को छोड़ दे। அவன் கேடகம் இருக்க அவன் சோர்ந்து போய் அவன் ஓடி அவன்